பார்க்க போகிற சாப்டர் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் கிரெடிட் ரேட்டிங். இதில் வந்து நம்ம வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ரிஸ்க் வந்து ஃபேஸ் பண்ணுறோம், அதோட மீனிங், கிரெடிட் ரிஸ்க்கோட மீனிங்னா என்ன, அது இதெல்லாம் என்ன ஃபேக்டர்ஸ் வந்து அதை அஃபெக்ட் பண்ணுது, என்ன ஸ்டெப்ஸ்லாம் வந்து இதை எடுத்தால் இதை மிட்டிகேட் பண்ணலாம், இதோட மீனிங் என்ன, அதோட அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் என்ன, கிரெடிட் ஸ்கோரிங்னா என்ன, மெத்தட் ஆஃப் கிரெடிட் ஸ்கோரிங் என்ன அப்படின்னு சொல்லி இதில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து மீனிங் ஆஃப் கிரெடிட் ஸ்கோரிங். கிரெடிட் ஸ்கோரிங் அப்படிங்கிறப்போ ரிஸ்க் வந்து பேங்கிங் பிஸ்னஸில் வந்து ரொம்ப ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து மெயினாக வந்து பேங்கிங்கில் வந்து ஆப்ரேஷனல் ரிஸ்க் இருக்கும். அதாவது இது வந்து நம்மளோட ஃப்ராட்ஸு, ஏதாவது ஒரு டிஸ்ரப்ஷன் பிஸ்னஸில், நேஷ்னல் காலமிட்டிஸ், ஃப்ளட்டு, அதே மாதிரி சிச்சுவேஷன்ஸில் வர்றது ஆப்ரேஷனல் ரிஸ்க்னு சொல்கிறோம். அடுத்ததாக மார்க்கெட் ரிஸ்க் இருக்கும். இது வந்து என்னென்னா அட்வான்ஸ் மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து மாறுறதுனால, எக்ஸ்சேஞ்ச் ரேட் எல்லாம் சேஞ்ச் ஆகிறதுனால மார்க்கெட் ரிஸ்க் வரும். தென் அடுத்ததாக மேஜராக இருக்குது கிரெடிட் ரிஸ்க். இது வந்து என்ன அப்படின்னா, ஒன்று வந்து அன்வில்லிங்னஸ், நம்ம லோன் வாங்கிட்டு அதை திரும்ப செலுத்துறதுக்கு மனம் இல்லாமல் இருக்கிறதும், இன்கேஸ் ஒன் ஆர் டூ ஜென்வினாகவும் இருக்கலாம், இன்னெபிலிட்டி அவங்களோட முடியாமையாகவும் இருக்கலாம், இல்லைன்னா கவுண்டர் பார்ட்டி, இது எல்லாமே இந்த கிரெடிட் ரிஸ்கில் வருது. ஸோ ஃபண்ட் பேஸ்ட் லிமிட்டும் இந்த கிரெடிட் ரிஸ்கில் இருக்குது. நான் பேமெண்ட் ஆஃப் பிரின்சிபல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இது எல்லாமே இந்த கிரெடிட் ரிஸ்கில் வரும். தென் இந்த ஃபேக்டர்ஸ் வந்து என்னென்னலாம் இந்த கிரெடிட் ரிஸ்க் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இதில் வந்து சம் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதாவது எக்ஸ்சேஞ்ச் ரேட், இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃப்ளக்சுவேஷன்ஸ், கவர்மெண்ட் பாலிசிஸ், ப்ரொடக்ஷன் பாலிசிஸ் அண்ட் அதர் கண்ட்ரிஸோட பாலிசிஸ் அண்ட் பொலிட்டிக்கல் ரிஸ்க், இது எல்லாமே இந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணும். அடுத்தது இதில் வந்து இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னோன்னா, இது வந்து ரொம்ப எதுக்காகனா ஓவர் எக்ஸ்போஷர் ஆஃப் கிரெடிட், அந்த ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட்லேயோ ஜியாகிராஃபிக்கல் ரீஜன்லேயோ ஓவர் எக்ஸ்போஷர் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இன்டர்னல் ஃபேக்டரை வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு பர்பஸ் ஆஃப் லோனை வந்து இக்னோர் பண்ணுறது, ஒரு எக்ஸசிவ் லெண்டிங், சைக்ளிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு எக்ஸசிவாக லெண்டிங் பண்ணுறது, ஒரு ஃபால்ட்டி லோன், இல்லைனா ரீபேமெண்ட் ஸ்ட்ரக்சரிங், தவறான ஒரு ரீபேமெண்ட் ஸ்ட்ரக்சரிங்கோ லோனோ நம்ம க்ரியேட் பண்ணுறது. அது மாத்திரம் இல்லை டெஃபிஷியன்சி, லோன் பாலிசியில் வந்து டெஃபிஷியன்சி இருக்குது, லோ குவாலிட்டி, கிரெடிட் அப்ரைசல் அண்ட் மானிட்டரிங்கில் ரொம்ப லோ குவாலிட்டி இருக்குது, எஃபிஷியன்ட் ரெக்கவரி மெஷினரி இல்லாமல் இருக்கிறது, இது எல்லாமே இன்டர்னல் ஃபேக்டர்ஸில் வரும். அடுத்தது பார்க்குறது ஸ்டெப்ஸ் டேக்கன் டு கிரெடிட் மிட்டிகேட் கிரெடிட் ரிஸ்க். இந்த கிரெடிட் ரிஸ்க்கை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து மேக்ரோ லெவல் அப்படிங்கிறப்போ இதில் வந்து நல்ல ஒரு ஓவரால் கிரெடிட் போர்ட்ஃபோலியோ ஜென்ரேட் பண்ணணும். அவங்களோட ரிவ்யூ நார்ம்ஸ் அண்ட் இன்டர்னல் லிமிட்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஒரு அக்ரிகேட் கமிட்மெண்ட் எடுத்து இதை வந்து ஃபாலோ பண்ணணும். இதில் வந்து நல்ல ஒரு ரீஹாபிலிட்டேஷன், காம்ப்ரமைஸ் அண்ட் ரெக்கவரி அண்ட் ரைட் ஆஃப் பாலிசிஸ்லாம் இந்த மேக்ரோ லெவலில் தான் டிசைட் பண்ணுறாங்க. தென் மைக்ரோ லெவல் அப்படிங்கிறப்போ இது வந்து சின்ன சின்ன பிரான்ச்சஸ் லெவலில் வர்றது மைக்ரோ லெவல் அப்படிங்கிறோம். இவங்க வந்து பேங்க் வந்து அந்த சின்ன சின்ன அப்ரைசல் ஸ்டாண்டர்ட், சாங்ஷனிங், அந்த டெலிவரிங் ப்ராசஸஸ், மானிட்டரிங், அப்புறம் அந்த இண்டிவிஜுவல் ப்ரொபோசல்ஸ் அண்ட் கேட்டகரி ஆஃப் ப்ரொபோசலை ரிவ்யூ பண்ணுறது, அப்புறம் கொலேட்ரல் செக்யூரிட்டி வந்து அப்டைன் பண்ணுறது, இது எல்லாமே மைக்ரோ லெவலில் வரும். இது வந்து கிரெடிட் ரேட்டிங்ஸும் கிரெடிட் ஸ்கோரிங்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து இதில் வந்து இது பண்ணுறது. அடுத்ததாக பார்க்குறது கிரெடிட் ரேட்டிங். கிரெடிட் ரேட்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இது வந்து நிறைய ரிஸ்க் வந்து கிரெடிட் ரேட்டிங்கில் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து எப்படிலாம் இது பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு அக்செப்டிங், ரிஜெக்டிங் ஆர் அக்செப்டிங் வித் மாடிஃபிகேஷன்ஸ் ஆர் ஸ்பெஷல் கவர்னன்ஸ் வச்சு டிசைட் பண்ணுறாங்க. அது மாத்திரம் இல்லை, இதோட ப்ரைஸிங்கை வந்து டிட்டர்மைன் பண்ணுறாங்க. அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத வச்சு. அடுத்தது மேக்ரோ இவாலுவேஷன் வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணுது, இந்த டோட்டல் கிரெடிட் போர்ட்ஃபோலியோ வந்து கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு. அடுத்ததாக இதில் வந்து இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரேட்டிங்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நிறையா வந்து ரேட்டிங் பண்ணுறதுக்கே நிறைய ஏஜென்சிஸ் இருக்கிறாங்க. CARE, ICRA, CRISAL அண்ட் SMERA அப்படின்னு சொல்லி நிறைய ரேட்டிங் ஏஜென்சி இருக்காங்க. இவங்க வந்து ஓன் கிரெடிட் ரேட்டிங் மாடல்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த இதை வச்சு அவங்க ஒரு ஃபிக்ஸடாக ஒரு ஸ்கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஒவ்வொரு பாரம் இருக்கும். அடுத்தது பார்க்குறது மெத்தடாலஜி ஆஃப் கிரெடிட் ரேட்டிங். என்னென்ன மெத்தடாலஜிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இதில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இதோட லோன் பாலிசிஸையும் ரிஸ்க் ப்ரெஸ்கிரிப்ஷனையும் வச்சு இதில் வந்து நிறையா ரேட்டிங் மாடல்ஸ் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் வந்து நிறைய ரேட்டிங் மாடல்லையும் காமன் ஃபியூச்சர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து எதனால் பொறுத்து, என்னென்ன ஏரியா பொறுத்து இது பண்ணுறாங்கன்னா, ப்ரொமோட்டர்ஸ் இல்லைனா மேனேஜ்மெண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் த செக்யூரிட்டிஸ் அவைலபிள் பொறுத்து, ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ், அதோட அனலைசிஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பொறுத்து, பிஸ்னஸ் ஆர் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ஸ் பொறுத்து. அடுத்ததாக பார்க்குறது வந்து யூஸ் ஆஃப் கிரெடிட் டெரிவேட்டிவ்ஸ் ஃபார் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். அந்த கிரெடிட் டெரிவேட்டிவ்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இது வந்து ரிஸ்க்கை வந்து இன்ஹெரண்ட் பண்ணுறதுக்கு, ஹெட்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இந்த ஹெட்ஜிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னோன்னா, இது வந்து ஒரு இன்சூரன்ஸ் அண்டு கம்ஸோட காஸ்ட்டை விட கம்பரபிள் பண்ணுறதா இருக்குது. இது வந்து ரிஸ்க்கை வந்து ஆன்டிசிபேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அது மாத்திரம் இல்லை, மெட்டீரியலைஸ் பண்ணுது. ஸோ இதில் வந்து நிறைய இன்னோவேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. அதாவது கிரெடிட் ரிஸ்க் ட்ரான்ஸ்ஃபர், அப்புறம் கொலாட்ரலைஸ் டெப்ட் அப்ளிகேஷன்,
அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இதில் வந்து சிக்னிஃபிகண்ட் கரன்சிக்கு இதாகும். அது மாத்திரம் இல்லை கிரெடிட் டிஃபால்ட் ஸ்வாப் அப்படிங்கிறது வந்து நியூ ஹெட்ஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இது வந்து 2 ஜென்ரேஷன் ஆஃப் கிரெடிட் ரிஸ்க் இருக்குது. அதாவது கிரெடிட் டிஃபால்ட் ஸ்வாப் அண்ட் கிரெடிட் லிங்க் நோட் அப்படின்னு சொல்கிற 2 இருக்குது. இது சிடிஎஸ்னும் அது சிஎல்என்னும் ஷார்ட்டாக குறிக்கிறோம். இந்த 2மே நியூ ஜென்ரேஷன் கிரெடிட் ரிஸ்க் ஹெட்ஜிங்காக காணப்படுது. தென் ஆர்பிஐ வந்து இந்த டெரிவேட்டிவ்ஸில் வந்து ரொம்ப கவலைப்படுறாங்க. ஏன் சொன்னோம் அப்படின்னா இது வந்து பேங்க்ஸ் வந்து டெரிவேட்டிவ்ஸை வந்து கிரெடிட் ரிஸ்க் ஹெட்ஜ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அது நமக்கு வந்து நிறையா ரிஸ்க் ப்ரொடக்ஷன் வருது. இதில் வந்து எந்த ஒரு அப்ரிஹென்ஷனும் இருக்கிறதில்ல. ஸோ பேங்க்ஸ் வந்து இதை வந்து சேல்ஸ் பண்ணி கிரெடிட் ப்ரொடக்ஷன் வந்து அதர் லெண்டர்ஸ்லேருந்து பண்ணுறதுக்காக இது பண்ணுறாங்க. ஸோ இதனால் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கொஞ்சம் யோசிக்கிறாங்க. இது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் சுச்சுவேஷனாக க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணுறாங்க. அடுத்ததாக பேசல் 2 அக்கார்ட். நம்ம வந்து நியூ ஃப்ரேம் ஒர்க் வந்து பேசல் 2 அக்கார்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு 3 பில்லர்ஸ் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா மினிமம் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட், சூப்பர்விசரி ரிவ்யூ கிளாஸஸ் அண்ட் மார்க்கெட் டிசிப்ளின். இந்த 3 கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து இந்த மினிமம் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட் வந்து ரொம்ப மார்க்கெட் ரிஸ்க், ஆப்ரேஷனல் ரிஸ்க் அண்ட் கிரெடிட் ரிஸ்க் எல்லாமே இன்வால்வ் ஆகிருக்கும் இதில். அது மாத்திரம் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நிறையா அப்ரோச்சஸும் இருக்குது. காமனாக யூஸ் பண்ணுறது என்னென்னா ஸ்டாண்டர்டைஸ்ட் அப்ரோச், ஃபவுண்டேஷன் இன்டர்னல் ரேட்டிங் பேஸ்ட் அப்ரோச் அண்ட் அட்வான்ஸ் ரேட்டிங் பேஸ்ட் அப்ரோச். இது 3மே இதில் யூஸ் ஆகுது. அடுத்ததாக பார்க்குறது இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் அட்வான்ஸ்ட் அப்ரோச்சஸ் ஆஃப் பேசல் 2 ஃப்ரேம் ஒர்க் இந்தியா. நம்மளோட இந்தியாவில் வந்து அப்கிரேடேஷன் ஆஃப் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் மூலமாக நிறையா வந்து கேபிட்டல் எஃபிஷியன்சி இது பண்ணுறதுக்காக நிறையா ஸ்டெப்ஸை வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. பேங்க்ஸும் வந்து நிறையா பிளான் பண்ணியிருக்காங்க. இதற்காக மிட்டிகேஷனுக்காக நிறையா ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லை நிறையா அப்ரோச்சஸும் வந்து இந்த கிரெடிட் ரிஸ்கில் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. இயர்லியஸ்ட்டாக வந்து இதுக்காக வந்து சம் சர்க்குலர்ஸும் இது பண்ணியிருக்காங்க. இயர்லியஸ்ட் டேட் வந்து மார்க்கெட்டிங் அப்ளிகேஷன் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஏப்ரல் 2012 ஏப்ரல் 1 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதோட அப்ரூவல் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து 2014 மார்ச் 31 தான் இதை அப்ரூவ் பண்ணாங்க. ஸோ இது இவங்க எடுக்கிற எல்லா அட்வான்ஸ் அப்ரோச்சஸுமே ரிஸ்க்கை வந்து கேட்டகரைஸ் பண்ணி அதை வந்து நல்லா ஒரு ப்ரிப்பேர்னஸாக அவாய்ட் பண்ணுறது தான் இதோட மெயின் எய்மாகவே இருக்குது.